ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவாக இருக்கான். இப்போ என்ன உள்ளே போகணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, ஆமாம் ஃபினரல் முடிய போது வாங்க போகலான்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதருக்கு ஃபினரல் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் வந்து இந்த ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவாக இப்போ ஹீரோ இருக்கான்ல, அந்த கம்பெனியோட ஓனரோட பையன் தான் இவர். ஆனால் அந்த கம்பெனியில் இருக்க பிடிக்காம, அவங்க அப்பா கூட இருக்க பிடிக்காம அவர் வந்து அந்த கம்பெனியை விட்டு வெளில வந்துட்டார். அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பையனும் இருக்கான் அவருக்கு. இப்போ அவர் இறந்து போயிட்டாரு. ஹீரோயின் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. என்னதான் ஸ்டெப் ஃபாதராக இருந்தாலும் பெருசாக இவன் மேலாம் பாசம் காட்ட மாட்டார். இவளுக்கு அழுகையே வரல, கஷ்டப்பட்டு கிளிசரின்லாம் யூஸ் பண்ணி தான் அழுதுகிட்டு இருக்கா. இவர் வந்து சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக வந்து ஒரு சத்தியம் வாங்கியிருப்பார். நான் உன்னை வந்து கொடுமைப்படுத்தியிருக்கேம்மா, இல்லைன்னு சொல்லலை. நான் என்ன பிரச்சனை பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் மன்னிச்சிரு, மறந்துரு. நீ எப்படியாவது உன் தம்பி இருக்கான்ல, அவன் தான் அந்த குடும்பத்தோட அடுத்த வாரிசு, அவனுக்கு கொண்டு போய் அந்த குடும்பத்தில் சேர்த்துருன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. எப்படியாவது இவனுக்காகவாது பர்ஃபார்மன்ஸை போட்டு அந்த குடும்பத்துலேருந்து வரவங்க கூடயே அப்படியே வீட்டுக்கு போயிட வேண்டியதான்னு சொல்லி யோசிக்கிறா. இவளுக்கு பணக்காரியாக வாழணுன்ற ஆசைலாம் கிடையாது. தம்பியை கொண்டு போய் எப்படியாவது அங்கே சேர்த்துடணும், அம்மாவும் தம்பியும் அங்கே வந்து ஹாப்பியாக இருக்கணும், அதுவே நமக்கு போதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தாடி ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். என்ட்ரி கொடுக்கும் போதே எல்லாம் அலறாங்க இவனை பார்த்து. இந்த ஃபினரலுக்கு நிறைய ஆளுங்க வந்திருப்பாங்கல்ல, வந்தோடனே ஹீரோ சொல்ற முதல் வார்த்தை எல்லாரையும் அடிச்சு பத்தி விடுன்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் கிட்ட வரான் டைரக்டா. ஹீரோயின் உடனே வந்து வந்துட்டீங்களா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஸ்டார்ட் பண்றா. இவன் வந்து அதை அவளை மதிக்கிற மாதிரியே தெரியல. வந்தவன் அப்படியே ஃபினரலை பார்த்துட்டு அங்க வந்து மரியாதைக்கு வந்து ஒரு அஞ்சலி செலுத்திட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் யோசிக்கிறா, அந்த வீட்லேருந்து இவன் மட்டும்தான் வந்திருக்கான், எப்படியாவது இவங்கிட்ட விட்டு போட்டு இவன் கூட சேர்ந்து போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் இவ கையில் வச்சுக்க கிளிசரின் அவன் பார்த்துட்டான். அவன் பார்த்தது கூட தெரியாமல் இவ எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. அப்போ பார்க்குறான் அப்படியே திரும்பி. இந்த பக்கம் அந்த பையனும் ஹீரோயினோட அம்மாவும் நிற்கிறத, இவங்க ரெண்டு பேரும் வந்து எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்காங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் ஆளுங்களை கூப்பிட்டுட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு மனசு ஆற மாட்டேங்குது. எப்படியாவது இவன் கூடயே சேர்ந்து கிளம்பிட வேண்டியதான்னு சொல்லி ஓடினவ ஹீரோவோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டு, அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் எங்களையும் உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லும் போது, நான் எதுக்கு உங்களை கூப்பிட்டு போகணுங்கும் போது, அவன் தான் அந்த குடும்பத்தோட வாரிசு, என் தம்பி இல்லாமல் எப்படி நீங்கள் போகலாம், நான் கூட வரல, எங்கள் அம்மாவையும் தம்பியும் மட்டும் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி இவ பாட்டு கெஞ்சி ஸ்டார்ட் பண்ணிடுறா. அப்படியா, சரி ஓகே, நீ சொல்கிறது ஓகேவாக தான் இருக்குது, நீ நான் சொல்கிறது செஞ்சினா கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயந்துட்டே கேட்கும் போது, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு டைரெக்டாக போய் அவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இவளை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் இவகிட்ட வந்து வெம்பு இழுத்துட்ருக்கான். அப்படியே கிஸ் பண்ணவன் கையில் வந்து ஒரு மூடியை தூக்கி போடுறான். என்னன்னா அந்த கிளிசரின் பாட்டிலோட மூடி. அவன் பார்த்துட்டான் போல இருக்கு, நல்லா ஆக்டிங் பண்ணுறமா, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுறா, சும்மா இல்லாமல் அந்த பக்கம் இருக்கிற ஒரு அங்கிள் கிட்ட எப்படி ஹெல்ப் கேட்டு ஹீரோவை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஓ, இந்த கம்பெனியில் தான் இருக்கியா, இது வந்து என் தம்பி இருக்க வேண்டிய பொசிஷன்னு, நீ அவனை வந்து இந்த கம்பெனிக்கு வந்து உரிமையாளராக கூட ஆக்க வேணாம், ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லி யோசிச்சவ எப்படியே காருக்குள்ளே பின்னாடி ஒளிஞ்சு அவன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டா. அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்கும் போது இவ பயந்துக்கிட்டே அவன் ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு அங்கிள் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறா. அதுக்குள்ளே அங்கே ஹீரோட அப்பா வந்துடுறாரு. அதனால ஹீரோ என்ன சொல்கிறான், சைலண்ட்டாக இருன்னு சொல்லி அவளை மிரட்டி விட்டுட்டு அப்படியே பக்கத்தில் நிற்க வச்சிருக்கான். ஏன்னா இவனுக்கு வந்து கேர்ள் ஃபாலோவர்ஸ் நிறைய அதிகம். அந்த மாதிரி தான் ஹீரோயின் வந்திருக்கான்னு சொல்ல பார்க்குறான். ஹீரோயினும் அவன் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடிக்கிறா. உடனே வந்து அவரோட அப்பா கேட்குறாரு, டி சின்ன பொண்ணுடா, சின்ன பொண்ணுங்களெல்லாம் எதுக்குடா இங்கே கூட்டிகிட்டு வர, தெரியாமல் ஸ்கூல் போகிற பிள்ளை மாறி வந்துருச்சாட்டி, கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அப்படியே சைலண்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்கா. சும்மா நின்னா வேலைக்காகாதுன்னு யோசிச்சவ குறுக்கு புந்து ஓடி தாத்தா கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறா. உங்கள் பையனோட வாரிசு என் தம்பி இங்கே வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா எனக்கு வந்து பேராக இருக்கானான்னு சொல்லிட்டு இவர் குஷி ஆகிடுறாரு. இவர் வந்து இவரோட பையன் போனதுக்கு அப்புறமா இன்னொரு பையனுக்குமே உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. இப்போ வரைக்குமே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கான். ஹீரோ அவனோட அம்மா வந்து ஆர்ஃபனேஜில் விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. அங்கேருந்து தான் வாரிசு இல்லைன்னு சொல்லி ஹீரோவை கூட்டிகிட்டு வந்து இவர் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோ இவங்களாம் வந்து நமக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனால் தாத்தா அப்படிலாம் யோசிக்கல. இங்கே பாரு போய் கூட்டிகிட்டு வா அவங்க எல்லாரையும் சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்றான். ஹீரோ கடுப்பில் நின்றுட்டுருக்கான். இருக்கடி உனக்கு அப்படின்னு சொல்லி முறைச்சி பார்த்துக்கிட்டே தான் அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். ஏன்னா இவன் சொல்லவே இல்லை போல இருக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்குன்னே தாத்தா கிட்ட.
சரின்னு கூட்டிகிட்டு வர சொல்லிடுறாரு. ஹீரோயின் குஷியாக அவங்க அம்மாவை வரவேற்றுக்கிட்டு இருக்கா. வாங்க வாங்க, நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறீங்க, உங்களுக்கு எல்லாத்தையுமே செட்டில் பண்ணி கொடுத்துட்டு நான் அப்புறமா கிளம்புறேன்னு சொல்லும்போது அவங்க அம்மா எங்கே போகிற, நீ எங்கள் கூட தான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்கம்மா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. இப்படியே நாளும் போகுது. 1 வீக் ஆகிடுது. ஹீரோயின் ஸ்கூலுக்கு போகணும், அதாவது காலேஜுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருமா கொஞ்ச நாள் எங்கள் கூட இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ பார்க்குற ஒரு வாரமாக எங்கே போனார் இந்த அங்கிள், அவர் சுத்தமாக பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அவரோட ஞாபகமாகவே தான் இருக்கு. அவன் வந்தது, அவளை கிஸ் பண்ணது, அதெல்லாம் தோணிக்கிட்டே இருக்கு. ஏன் இவன் மனங்கிட்ட மைண்ட் இப்படி யோசிக்குது, எங்கே போனான்னு தெரியலையேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த பக்கம் தான் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே ஷாக்கிங்கில் ஸ்லிப் ஆகி இவளுமே ஸ்விம்மிங் பூல்குள்ளே விழுந்துடுறா. விழுந்தவளுக்கு நீச்சலும் தெரியாது போல இருக்கு. தத்தக்கா பித்தக்கான்னு கத்திக்கிட்டு இருக்கா, காலையும் கையும் ஆட்டிக்கிட்டு. ஒரு நீச்சல் கூட தெரியாது அடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே தான் ஹீரோ அங்கேருந்து அவளை தூக்கிட்டு வந்து மேலே ஏற்றி விடுறான். அப்படியே இவ வந்து வச்சுக்கணும் வாங்காம அவனே பார்த்துட்டு இருக்கா. என்ன ஷோ முடிஞ்சிருச்சா, எவ்வளோ நேரம் பார்க்க போகிறேன்னு கேட்கும்போது ஐயோ சாரிங்க தெரியாமல் உண்மையிலேயே கால் ஸ்லிப்பாகி தான் விழுந்துட்டேங்கும் போது நம்பிட்டேன் எழுந்து போ அப்படின்னு சொன்னவன் அப்படியே கிட்ட வந்து என்ன எழுந்து போறியா இல்லை இங்கே ஒரு ஷோ நான் காமிக்கவா அப்படிங்கும் போது இல்லை அங்கிள் நான் அந்த கிளம்பி போயிட்டேன், ஜஸ்ட் நான் அதை ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா. அப்படி ஓடினவா அவள் ஹேரில் ஒரு பின் போட்டு வந்திருப்பா. அதை வந்து அங்கேயே மிஸ் பண்ணிட்டு போயிட்டா போல இருக்காது. அவங்க அம்மா வாங்கி கொடுத்தது அது இப்போ ஹீரோ கிட்ட தான் இருக்கு. ஹீரோயின் யோசிக்கிற அம்மா வாங்கி கொடுத்தது எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அப்போ வந்து அதை ஃபோட்டோ எடுத்து ஹீரோயினுக்கு சென்ட் பண்ணி விடுறான், என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இவ்வளோ ஃபோட்டோவை பார்த்துட்டு ஓ இவர்கிட்ட தான் இருக்குதா, அம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள், நானே வந்து உங்ககிட்டேருந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லும் போது அதெல்லாம் தர முடியாது, சும்மாலாம் கிடைக்காதுன்னு சொல்லி அவள்கிட்ட ஒம்பிழுத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் வந்து அவன்கிட்ட வந்து இமோஜிலாம் அனுப்பி அவனை ஒம்பிழுத்துக்கு தான் உட்காந்துருக்கா. ஹீரோவுக்கு என்னமோ இதெல்லாம் புதுசாக இருக்குது, கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரி தோணுது அவனுக்கு. இந்த மாதிரி ஹீரோ தனியாக சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்து அவனோட ஃப்ரெண்டு என்ன மச்சான் சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு, இவன் உன் டைப்பு கூட இல்லை, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஹீரோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் எப்போ ஹீரோ வருவான்னு சொல்லி அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ சுத்தமாக கண்ட்ரோலே இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கான். வந்தவன் இவன் மேலேயே ஸ்லிப் ஆகி விழுந்துடுறான். ப்ளீஸ் அங்கிள் என்னை விட்டுருங்கன்னு சொல்லி இவ கத்தும் போது பார்த்தாலே தெரியுது அவனுக்கு யாரோ ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவனால் சுத்தமாக எழுந்து கூட நிற்க முடியல. என்னை கொண்டு போய் ரூமில் மட்டும் விட்டுறியான்னு சொல்லி இவகிட்ட ஹெல்ப் கேட்குறான். இவளும் போனால் போதுன்னு சொல்லி ரூமில் கொண்டு வந்து விட்டுட்டா. சரி அவனுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி பக்கத்தில் வரும்போது டாக்டருக்கு மட்டும் கால் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளும் வந்து கஷ்டப்பட்டு ஃபோனை எடுத்து டாக்டருக்கு கால் பண்ணும்போது இவனால் சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியல. அவளை இழுத்து அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். டே கொஞ்ச நேரம் விட்டு தொலைடா அப்படின்னு சொல்லி கத்துனவ ஹீரோவை பிடிச்சி அங்கேருந்து தள்ளி விட்டுடுறா. அப்படியே கையை பிடிச்சி ஒரே கடி தான். ஹீரோக்கு இப்போ தான் வந்து கொஞ்சம் நார்மல் ஆகுது. இங்கே பாரு வேணும்ட்டே நான் பண்ணலை, உண்மையாக எனக்கு யாரோ ட்ரக்ஸ் கொடுத்துட்டாங்க, நான் ஏன் இல்லைன்னு அப்படிலாம் பண்ண போகிறேங்கும் போது ஹீரோயினுக்கு கை காலாம் உதவுது, அப்படியே நடுங்கிட்டே உட்காந்துருக்கா அந்த இடத்துல. சாரி உண்மையாக நான் வேணும்ட்டே பண்ணலன்னு சொன்னவன் அசிஸ்டண்ட்டை வர சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அப்படியே நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக இதே தான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்போ ஹீரோயின் அங்கேருந்து இறங்கி வந்து எஸ்கேப் ஆகி ஓடலான்னு பார்க்குறா. ஆனால் ஹீரோ தான் இங்கே வா வந்து உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சிடுறான். ஹீரோக்கு வந்து ஒரு தங்கச்சி இருப்பா. அவளுக்கு வந்து ஏதோ ஒரு பேக் வேணும் போல இருக்குது, அது பிராண்டட் போல். அந்த பேக் வேணும்னு கேட்டோடனே ஹீரோவுமே எதுவுமே யோசிக்கல, சரி ஓகேன்றான். எவ்வளோ ரேட்டுன்னு கேட்கும்போது 30,000 ரூபான்னு சொல்கிறா அவள். ஹீரோ ஓகே வாங்கிக்கோன்னு சொல்கிறான். அவ்வளோதான். அது கேட்டோடனே ஹீரோயின் ஷாக்கிங்கில் வந்து குடிச்சிட்டு இருந்த பாலெல்லாம் துப்பிடுறா. பார்த்தோன்னே இவங்க 2 பேருக்கும் தெரியுது. ஹீரோயின் கேட்குறா அவ்வளோ காசு போட்டு பேக் வாங்குவியான்னு சொல்லி கேட்கும்போது இவ சிரிச்சுக்கிட்டே ஆமாம் எங்கள் அண்ணன் எனக்கு வாங்கி தருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தாங்கிட்டே வெளியில் போகும்போது உனக்கு வேணுமான்னு ஹீரோ கேட்குறான். எது எனக்கு வேணுமான்னு கேட்குறீங்க, பேகா அப்படிங்கும்போது ஆமாம் பேகு உனக்கு வேணுமா சொல்லு, உனக்கும் சேர்த்து நான் 2ஆக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உண்மையாவா 30,000 பேகா அப்படின்னு சொன்னவ எனக்கு பேக் வேணாம் அந்த காசை மட்டும் கொடுத்துட்றீங்களா அப்படிங்கும்போது அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிடுறான். அப்படியே சோகமாக அங்கேருந்து போயிடுறா. இவன் சிரிக்கிறான். 30,000 அவளுக்கு அவ்வளோ முக்கியமானு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஹீரோயின் காலேஜுக்கு வந்திருக்கா. அவளோட சீனியர் அங்கேருந்து ஓடி வந்து ஏய் நீனும் லா டிபார்ட்மெண்ட் தானே, நீ என் கூட ஃப்ரெண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஃப்ரெண்டா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ வைக்கப்பட்டே கேட்கும்போது இல்லை பெருசாக அப்படிலாம் கேட்க வரல, ஒரு இன்டர்வியூ எடுக்கணும், அதுக்கு நீ எனக்கு கொஷின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் சொன்னால் போதும், நான் அதை மட்டும் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு சொல்லும் போதே ஹீரோ கிட்டேருந்து கால் வந்துடுது. இங்கே பாரு நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், காசு வேணும்னு கேட்டல, 10 நிமிஷத்தில் வந்தால் காசு உன் கையில் இருக்குன்னு சொன்ன உடனே இவளுக்கு காசு தானே முக்கியம், அதனால அங்கேருந்து ஓடி போயிடுறா. ஹீரோ அங்கே ஒரு பூனைக்குட்டிக்கு வந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டதுக்கப்புறமா பூனை அங்கேருந்து ஓடி போயிடுது. இவன் யோசிக்கிறான், அப்போ கொஞ்சம் அதிகமாக உனக்கு காசு கொடுத்தா நீனும் வந்து அதை என்னை விட்டு போயிடுவியான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணுறா, அங்கேருந்து வந்து ஹீரோவை பிடிச்சி இருக்கிறா. பார்த்தா பின்னாடியிலேருந்து ஒருத்தர் ஒரு கெமிக்கல் கலந்த பெயிண்ட் எடுத்துகிட்டு வந்து ஹீரோ மேலே ஊற்ற வந்திருப்பாரு. அதை வந்து ஹீரோயின் போய் தடுத்துடுறா.
இந்த பக்கம் அவர் வந்து பயந்துடுறாரு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ட்ரை பண்ணும்போது அவங்க அசிஸ்டண்ட் வந்து பிடிச்சிக்கிறான் அவரை. உடனே இவன் கேட்குறான், என்ன தைரியம் இருந்தால் இதெல்லாம் பண்ணியிருப்பேன்னு கேட்கும்போது, ஆமாம் என் பொண்ணோட ஆப்ரேஷனுக்கு காசு ரெடி பண்ணணும்னு சொன்னேன், நீங்கள் வந்து பண்ண வேலையால் இப்போ யாருக்குமே போனஸ் கிடைக்கல, இப்போ வந்து எனக்கு காசும் கிடைக்காம போயிடுச்சுன்னு சொல்லும்போது ஹீரோ அவரை அடித்து போட்டுட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் யோசிக்கிறா, இவ்வளோ மோசமானவனா நீன்னு. அவர் வந்து அவருக்கு பொண்ணுக்கு தானே ஆப்ரேஷன் சொன்னார், காசு கொடுக்கறதுக்கு என்னவான்னு சொல்லி யோசிச்சுட்டே நிற்கும் போது ஹீரோ அங்கேருந்து ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். அப்படியே இந்த பக்கம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். பார்த்தா அவங்க பயந்துட்டாங்க, என்னடா கண்ணா அது உடம்புல ரத்தமாக இருக்குன்னு சொல்லும்போது, அம்மா ரத்தம் இல்லைம்மா பெயிண்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமாம் பெயிண்ட்டு, நான் கூட ரத்தம்னு நினச்சி பயந்துட்டேன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே போய் கூலி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். அப்போ வந்து அசிஸ்டன்ட் அந்த கார்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ஹீரோயின் கிட்ட நான் கொடுத்துருவான்னு கேட்கும்போது, இல்லை கொடு நானே கொடுத்துட்றேன்னு சொல்லி அந்த காசை வாங்கி வச்சுக்கிறான். இந்த பக்கம் நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினோட அம்மா கேட்டுட்டு இருக்காங்க, ஹீரோ ஏதாவது ஒன்று டார்ச்சர் பண்ணுறாரான்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவர் ஒன்றும் என்ன டார்ச்சர் பண்ணலை, ஆனால் அவர்கிட்ட நீங்கள் பார்த்து பத்திரமா இருந்துக்கணும், நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் ரொம்ப மோசமானவர். இன்னைக்கு கூட ஒரு தொழிலாளர் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தார், எனக்கு தெரிஞ்ச ஒரு மோசமானவர், தம்பி ஏதாவது பண்ணிடுவார், நம்ம பார்த்து சேஃபாக இருந்தால் தான் உண்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி ரொம்ப மோசமாக பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் இந்த டைம்னு பார்த்து தான் ஹீரோ கார்டை கொடுக்கலான்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்திருப்பான். இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி மாறி மாறி இவனை பற்றி காசி பேசுறது அவன் நல்லா கேட்டுடுறான். அவனுக்காக போய் கார்டை கொடுக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லி கார்டை உடச்சி போட்டுட்டு அங்கேருந்து கோவமாக போயிடுறான் அவனோட ரூமுக்கு. ஹீரோவால் ஹீரோயின் பேசினதெல்லாம் மறக்கவே முடியல, கோவத்தில் போய் பாரில் தான் உட்காந்துருக்கான். இந்த பக்கம் அப்படியே ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து ஹீரோவோட தங்கச்சிக்கிட்டேருந்து கால் வருது. இவளோட பேர் வந்து லியா. லியா என்ன சொல்கிறா, நான் வந்து பாரில் தனியாக மாட்டிக்கிட்டேன், வந்து என்னை கூட்டிகிட்டு போறியா, ஓவராக குடிச்சிருக்கேன்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கா. உள்ளவும் போயிட்டா, ஆனால் லியா எங்கே இருக்கான்னு சொல்லி இவளை கண்டுபிடிக்க முடியல. சுற்றி சுற்றி கால் பண்ணி தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக ரெண்டு பேர் குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே, ஹே கியூட்டி பார்க்கவே அழகாக இருக்கே, எங்கே போயிட்டு இருக்க தனியாக, எங்களுக்கு கம்பெனி கொடுக்குறியான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் ஹீரோ கூட இருக்க பொண்ணோட பேர் வந்து ஜூனு. அவள் வந்து ஹீரோ கம்பெனியோட பார்ட்னரோட பொண்ணு போல். இந்த பக்கம் ஹீரோ சத்தத்தை கேட்டு அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நல்லா தெரியுது ஹீரோயினோட சவுண்டு தான் அதுன்ட்டு. பார்த்தா இந்த பக்கம் ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண இவனுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படியே மாசா உள்ள என்ட்ரி கொடுக்குறான். இவனை பார்த்தோடனே அங்கே இருக்க எல்லாருமே பயந்துட்டாங்க. ஏன்னா இவன் வந்து ஃபேமஸான கம்பெனியோட சிஇஓ, எப்படி எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கும். சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது எல்லாரையும் அடித்து போட்டுட்டு ஹீரோயின் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு ட்ரக்ஸ் கொடுத்துட்டானுங்க போல், ஹீரோயின் கண்ட்ரோல்லே இல்லை. இதெல்லாம் ஜூன் பார்க்குற, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்து நின்றுட்டு இருக்கா. ஹீரோ கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு ட்ரெஸ் மாற்றி படுக்க வச்சிருக்கான். ட்ரெஸ் மாற்றிருக்கானா, அப்போ ஃபுல்லாக பார்த்துட்டானான்னு சொல்லி யோசிக்கிறா ஹீரோயின். ஐயோ அவனோட ரூம் வேறு, எஸ்கேப் ஆகி ஓடிட வேண்டியதான்னு சொல்லிட்டு வரும்போது அவன் வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்கான். உன்னை யார் அங்கே வர சொன்னா, இந்த நேரத்தில் பாரில் உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை உங்களோட சிஸ்டர் தான் சொன்னா, லியா சொன்னதுனால தான் வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இரு வெயிட் பண்ண அப்படின்னு சொன்னவன் பெல்ட் எடுக்கிறான். ஐயோ அடிக்க போறீங்களான்னு சொல்லி பயப்படும் போது, அடிக்கலாம் போல, ஒரு நிமிஷம் ஈரடின்னு சொல்லி கையை பிடிச்சி கட்டிட்டு அப்படியே அவளுக்கு வந்து பின்னாடி பேண்டேஜ் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். நேற்று நடந்த பிரச்சனையில் இவளுக்கு அடிபட்டிருக்கும் போல், அதுக்கு தான் மருந்து போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் யோசிக்கிறான், இவன் கொஞ்சம் நல்ல வந்தானோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அவனுக்கு கால் வருது. அந்த லேபர் வந்து கத்திட்டு இருந்திருப்பார்ல, ஆக்சுவலாக வந்து அந்த காசுலாம் அரேஞ்ச் பண்ணிட்டான் போல இருக்கு. ஆல்ரெடி ஆப்ரேஷனுக்குலாம் ஃபீஸ் கட்டிட்டான். ஆனால் அவர் தான் அதை கவனிக்காமல் வந்து பிரச்சனை பண்ணியிருப்பார் போல இருக்கு. அதை பற்றி தான் ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையேன்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் அப்படி வெளியில் வந்தவன் தங்கச்சிக்கிட்டு தான் போகிறான். எதுக்கு இந்த மணல் பண்ணிக்கிட்டு இருக்கு, உன் கார்டை முதல்ல பிளாக் பண்ணுறேன்னு சொல்லும் போது இவன் அங்கேருந்து கத்திக்கிட்டே போய்கிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஹீரோயின் தான் சொல்லி அவளை பிடிச்சிக்க திட்டிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இவளும் ஹீரோயின் படிக்கிற காலேஜில் தான் படிக்கிறா போல இருக்குது. இவள் சீனியர் கூட சுற்றுனதை இவள் வீடியோ எடுத்து வச்சிருக்கா. அதை காமிச்சு அவள் மட்டும் என்ன ஒழுங்கா, அவளும் தான் ஒரு பையன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்டே போட்டு கொடுத்துட்றா. ஹீரோக்கு அப்படியே வெறி ஏறுது, நீ என்னன்னா ஒரு பையன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கோவமாக பார்த்துட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் அதே சீனியர் கூட தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கா. நாளைக்கு சாப்பிட போகலாமா, டின்னருக்கு வரியான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவளும் பார்த்துட்டே அவங்ககிட்ட பேசிட்டு நிற்கும் போது அந்த பக்கம் ஹீரோ வந்து முறைச்சி நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே இந்த சீனியரும் அங்கிருந்து ஓடி போய், உங்களுக்கு எனக்கு தெரியும் நீங்கள் சிஇஓ தானே அப்படின்னு சொல்லி கை கொடுக்கறதுக்கு போகிறான். ஆனால் ஹீரோ மதிக்கிற மாதிரி தெரியல. நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான். இவளுக்கு புரிஞ்சிச்சு, இந்த சீனியர் எங்கேயாவது நம்மளை கொலையில் இழுத்து விட்டுருவான்ட்டு. இங்கே பாரு, உனக்கு இங்கே நின்று வச்சுக்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, மரியாதையாக ஓடி போயிருன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி அவனை அங்கேருந்து அனுப்பி வச்சிடறா. ஹீரோ கடுப்பாயிட்டான். அவளை பிடிச்சி அப்படியே பிளாக் பண்ணி, என்ன பண்ணிட்டு இருக்க நீனா, இன்னொரு பையன் கூட இன்னுமா நான் உன்னை பார்த்தேன்னு வச்சுக்கேன், நடக்கிறதே வேற, என்ன தவிர எந்த
பையனும் பக்கத்தில் வரக்கூடாது, நீ என்னோட ப்ராப்பர்ட்டி, அதை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லும்போது நீங்கள் என் அங்கிள் அதை மறந்துடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இவ. ஓ அங்கிளா, நான் என்ன சொந்த அங்கிளா உனக்கு உனக்கு அது முதல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவ அப்படியே முழிக்கிறா, என்னடா சொல்ல வரான்னு சொல்லிட்டு. ஏறு காரில் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏய் உன்னோட அங்கிள் ஹீரோ இருக்கான்ல, அவன் சொன்னான் அவன் கம்பெனிலே உனக்கு இன்டர்ன்ஷிப் அரேஞ்ச் பண்ணிட்டானா, நாளைக்கு நீ அங்கே தான் போகணுங்கும் போது ஹீரோயினுக்குமே ஆல்ரெடி அது தெரியும் போல். ஹீரோயின் யோசிக்கிறாங்க எப்படி போகிறதுன்ட்டு. இங்கே பாரு, இதை லைஃப்பில் ஒரு சான்ஸாக எடுத்துக்கோ, நீ வந்து அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறதா நினச்சிக்காத, உன்னோட டேலண்ட்டுக்கு கண்டிப்பாக உனக்கு அங்கே வேலை கிடைக்கும், நீ போன்னு சொல்லி தைரியம் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயினும் அதே மாதிரி வந்துட்டா. இவக்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியே போயிட்டு நான் ஹீரோவை மீட் பண்ணணும்னு சொல்லும் போது அங்கே இருக்க எல்லாருமே கலாய்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. என்னம்மா திறந்து வீட்டில் ஏதோ பூந்த மாதிரி வந்து பூந்துக்கிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லும் போது ஹீரோயின் கோவமாக வருது. உடனே என்ன சொல்கிறா, அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி கூப்பிடுறா. அவனும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, வாங்க மேடம் இப்போ தான் வந்தீங்களான்னு கேட்கும் போது, ஆமாம் என்னை நிறைய பேர் தப்பாக பேசினாங்க, அவங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணலான்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து அவரை பார்த்து கண்ணடிச்ச உடனே, சரிங்க மேடம் எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிடலாமான்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்கான். அங்கே இருக்க எல்லாரும் பதறிடுறாங்க. ஹீரோயின் உடனே சொல்கிறா, சரி விடுங்க போனால் போதும், இந்த ஒரு தடவை குழச்சி போட்டுன்னு விட்டுடுறேன்னு சொல்லி மன்னிச்சு அனுப்பி விட்டுடுறா எல்லாரையும். உடனே சொல்கிறா, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லும் போது அசிஸ்டன்ட் வந்துலாம் சீரியஸாக தான் சொல்லியிருப்பான். ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் ஹீரோக்கு ஹீரோயினை எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு. அதனால சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயின் உள்ளே போன உடனே என்னை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க, ஆனால் ஒரு லெட்டர் கூட கொடுக்கல, நான் என்ன பண்ணுன்னு கேட்கும்போது, இங்கே பாரு நீ ஃபஸ்ட்டு போய் என்னோட செக்ரட்டரி கிட்ட என்னென்னலாம் அவங்க வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்து காத்துக்கோ, நீனும் அதை தான் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது ஹீரோயின் குஷியாக போயிட்டுருக்கா அங்கேருந்து. ஹீரோ சொல்கிறான், இதுக்கப்புறம் என் பக்கத்தில் தான் இருக்க போகிற, எப்படி நீ வந்து என்னை விட்டு போகிறேன்னு நானும் பார்க்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் அசிஸ்டண்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோவுக்கு வந்து ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க, அவங்க கிட்ட தான் சேர்த்து விடுறான். இங்கே பாருங்கள் ட்ரைனிங் கொடுங்க, ஆனால் ரொம்பலாம் வேலை கொடுக்காதீங்க பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு தான் போய்கிட்டு இருக்கா அங்கேருந்து. ஆனால் அந்த பொண்ணு வந்து இந்த ஜூன் இருக்கால அவளோட கசின் போல, அதனால என்ன பண்ணுறா, ஜூனோட பேச்சை கேட்டு ஹீரோயினை வந்து இந்த குடிக்க வைக்கிறதுக்காக பார்ட்டி கூட்டிகிட்டு போயிருக்கா. செம்மையாக குடிக்க வச்சுட்டு அவங்க கொலி கூடலாம் சேர்ந்து டான்ஸ் ஆட வைக்கலான்னு ட்ரை பண்ணுறா. ஹீரோயினும் போதையில் தான் நின்றுக்கிட்டு இருக்கா. ஆனால் இந்த விஷயம்லாம் ஹீரோ வந்து ஸ்மெல் பண்ணிட்டான் போல இருக்கே அப்படின்னு தெரில. ஆனால் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டான். வந்தது மட்டும் இல்லாமல், உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட ஹீரோயின் கிட்டே இப்படிலாம் பண்ணியிருப்பீங்கன்ட்டு எல்லாரையும் வேலையை விட்டு போங்கன்னு சொல்லி திட்டி விட்டுட்டு அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ஃபுல் போதையில் இருக்காளா, ஒரே ஆட்டம் பாட்டம் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு தாக்கிக்கிட்டு இருக்கா. ஹீரோ உடனே வந்து வாடி சைலண்ட்டாக அப்படின்னு சொல்லி கை பிடிச்சி இருக்கும் போது ஹீரோவே ஒரு அறை விட்டுடுறா. இவன் யோசிக்கிறான், என்ன நடந்துச்சு இப்போ, என்ன நீ அரைஞ்சி ஆடின்னு கேட்கும் போது, அரையிறது மட்டும் இல்லை பிடிச்சி கடிச்சு வைப்பான்னு சொல்லிட்டு அவனை போட்டு கடிச்சிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேலே விட்டால் வேலைக்காகாதுன்னு சொல்லி ஹீரோயினை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டுருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் டே ஜூனை கூப்பிட்டு கேட்குறான். ஜூனுமே வந்து இவன் கண்டுபிடிச்சிட்டாங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டா. அதனால போயெலாம் சொல்லலை, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது, ஆனால் எனக்கு அந்த மாதிரி இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்கான். இவன் வந்து இல்லை பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது, இங்கே பாரு நான் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க, ஒரு வேலை ஹீரோயினுக்கு எனக்கும் நடுவில் உன்னோட பார்ட்னர்ஷிப் வந்துச்சுன்னா அதையே வேணான்னு என்னால் தூக்கி போட முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ஹீரோயின் அதே டைமில் தான் அந்த இடத்துக்கு சீனியர் கூட வந்துக்கிட்டு இருக்கா. சீனியர் வேறு இங்கே தான் சாப்பிடுவேன் நடம் முடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுவும் ஹீரோவை பார்த்தோன்னே, உன்னோட அங்கிள் அவங்க உட்காந்துருக்காங்கடி வாடின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவன் பயப்படுறா, என்ன பண்ண காத்திருக்கானோன்னு சொல்லிட்டு இவன் டைரெக்டாக ஹீரோ கிட்ட போயிட்டு, அங்கிள் நீங்கள் எங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு பேச ஆரம்பிச்சிடுறான். பாத்தியா ஹீரோயினுக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா, செம்ம க்யூட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஜூன் வேற ஏற்றி விட ஹீரோக்கு காண்டாகுது. அந்த இடத்துல உட்காரவே பிடிக்க மாட்டேங்குது. நீங்களே தின்னுட்டு வாங்க, எனக்கு ஒன்றும் சாப்பாடு தேவையில்லைன்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து எழுந்து போயிட்டான். ஹீரோயினுக்கு தெரியுது நம்ம மேலே தான் கோவத்தில் போய்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அவன் டென்ஷன் ஆகி செம்மையாக குடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான். உண்மையிலே ஹீரோயினுக்கு நம்மளை பிடிக்கலையோ, நம்ம தான் அவளை போட்டு ஃபோர்ஸ் பண்ணுறோமோன்னு அவனுக்கு தோணுது. ஏன்னா இத்தனை வருஷத்தில் அவனுக்குன்னு வந்து யாரையுமே பிடிச்சதே கிடையாது, எந்த பொண்ணை பார்த்து இன்ட்ரெஸ்ட் வந்ததே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஹீரோயினை பார்த்து வந்திருக்கு. அப்போ அந்த பக்கமாக ஹீரோயின் வர மாதிரி தெரியுது. நீ ப்ளீஸ் என்னை விட்டு போகாதுன்னு சொல்லும் போது, நான் எங்கே போக போகிறேன்னு ஜூன் சொல்கிறா. ஆக்சுவலாக வந்திருக்கிறது ஜூன் தான் போல், ஹீரோயின் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. ஒருவேளை இதுதான் அவனுக்கு பிடிச்சிருக்கோன்ட்டு. இதை பார்த்த ஹீரோ கடுப்பாயிடுறான். நீ என்னை செடியூஸ் பண்ண பார்க்குறியா, இதுக்கப்புறம் உன்னோட பார்ட்னர்ஷிப்பே எனக்கு தேவையில்ல, இந்த மாதிரி வந்து என்னை ஏமாத்துறவங்க சீட் பண்ணுறவங்கள எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லி திட்டி அங்கேருந்து அவளை அனுப்பி வச்சிடுறான்.
அப்படியே வீட்டுக்கு வந்தவன் ஹீரோயினை போய் பின்னாடியிலேருந்து ஹக் பண்ணுறான். அவ்வளோதான் ஹீரோயின் பயந்துட்டா. யார் நீ கொலகாரனா நீனும் போது கண்ணாடியில் தான் நல்லா தெரியுதுல்ல நான் தான் வந்திருக்கேன்ட்டு. வேணும்னே நடிக்கிறியா இல்லை வேணாம்னு நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ரெண்டுமே இல்லை, சைலண்ட்டாக இருங்க என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறா இவ. இங்கே பாரு சைலண்ட்டாக இருன்னு சொன்ன கேட்க மாட்டேங்கும் போது இங்கே பாருங்க நீங்கள் வந்தது எனக்கு ஹாப்பி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எப்போ பாரு அட்டை பூச்சி மாதிரி பக்கத்தில் ஒட்டிக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி இருங்க, நீங்கள் என்னோட அங்கிள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்கும் போது எல்லாம் எனக்கு தெரியுது. ஆனால் நீ இந்த வீட்டை விட்டு இனிமேல் வெளியிலேயே போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் ஏன் போகக்கூடாது, நான் கண்டிப்பாக வெளியில் போவேன்னு சொல்லி போகும்போது அப்படி போனேன்னு வச்சுக்கேன் திருப்பி உள்ளே வர முடியாதுன்னு சொல்லி மிரட்டி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கான் அங்கேருந்து. ஆனாலும் இவ அடங்குற மாதிரி தெரியல. அதனால என்ன பண்ணுறா, ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பு நீ மட்டும் தான் என் கூட வரேன்னு சொல்லி அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். பார்த்தா ஒரே ரூம் தான் புக் பண்ணி வச்சுருக்கான். எனக்கு ரூமுன்னு கேட்கும்போது அதான் பெருசாக இருக்கல இந்த ரூமு, அப்புறம் எதுக்கு உனக்கு தனியாக ரூமுன்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். இல்லை அது அப்படின்னு சொல்லி இவ ஸ்டார்ட் பண்ணும்போது ரூம்லாம் கிடையாது, நீ வேணா இங்கே தங்கு இல்லை போய் ரிசப்ஷனில் போய் உட்காருன்னு சொல்லும்போது நான் அங்கேயே போய் உட்காந்துக்கிறேன் பேக்கை தூக்கிட்டு போயிடுறா. ஆனால் ரிசப்ஷனில் தெளிவாக சொல்லிடுறாங்க ஒரே ரூம் தான் இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா சூட் ரூம் ஒன்று இருக்குது புக் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும்போது அப்படியா எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது $1 million சொல்கிறா. அவ்வளோதான், இல்லைங்க அவ்வளோ காஸ்ட்லியாக ரூம் போட்டு தங்குற அளவுக்கு நான் வளரல, நான் போய் ஹீரோ ரூம்லேயே தங்கிக்கிறேன் நன்றிங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. இது எல்லாமே ஹீரோவோட பிளான் தான். ஹீரோவை குளிக்க போயிருந்திருப்பான், அந்த கேப்பில் போய் அவனுக்கு தெரியாமல் போய் பெட்டில் படுத்துக்கிறா. அப்போ தான் ஹீரோ வந்திருப்பான், பார்த்துட்றான். சரி ஓகே எங்கே போனாலும் இங்கே தான் வருவேன்னு எனக்கு தான் தெரியுமே, அப்புறம் எதுக்கு நான் யோசிச்சுக்கிட்டுன்னு சொல்லி பக்கத்தில் பார்க்குறான். இவன் தூங்குற மாதிரியே ஆக்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துலேயே சீரியஸாகவே தூங்கிட்டா போல இருக்கு. எழுந்து பார்த்தா ஹீரோ பக்கத்தில் படுத்துருக்கான், ஷர்ட்டு கூட போடலை. ஐயோ இம்புட்டு அழகாக இருக்காரு என்னோட அங்கிளா இது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவன் அவளை பிடிச்சி இழுத்து என்ன இவ்வளோ நேரம் ரசிச்சுட்டு தெரியாத மாதிரி ஓடுறியான்னு சொல்லி கேட்கும் போது அவள் பயப்படுறா. சரி ஓகேன்னு வெளியில் 2 பேர் வந்திருக்காங்க. உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கான். நீங்கள் மீட்டிங் தானே சொல்லி கூப்பிட்டீங்கன்னு இவ கேட்கும் போது அங்கே ஒரு குடி பாப்பா ஓடி அக்கா பூ வாங்கிக்கோங்கன்னு சொல்லுது. அவ்வளோதான் ஹீரோ கூட நிறையா பூ வாங்கி ஹீரோயின் கையில் கொடுத்துட்றான். அப்போ தான் ஹீரோக்கு கால் வருது. என்ன விஷயம்னா இவங்க 2 பேரும் இந்த ஊருக்கு வந்த கேப்பில் ஹீரோயினோட அம்மாவையும் தம்பியையும் யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க போல இருக்கு. யார் கடத்திட்டு போனாங்கன்னு தெரில, எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரில. அதை பற்றி தான் அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவுமே அதை கண்டுபிடி, அது வரைக்கும் நான் ஹீரோயின் கிட்டே சொல்லாமல் அவளை பார்த்துக்கிறேன், இங்கே முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்க வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட அதை பற்றிலாம் சொல்லவே இல்லை. ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ண போக மாட்டேங்குது. அதனால அவள் சொல்கிறா நம்ம எப்போ தான் ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்போ இல்லை கொஞ்சம் டைம் ஆகும், ஏன் என் கூட நீங்கள் இருக்க மாட்டியான்னு சொல்லி கேட்கும் போது இவளுக்கு ஏதோ தோணுது, ஏதோ நடக்குது என்னன்னு தான் தெரில அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ சீனியர்கிட்டேருந்து கால் வருது. உனக்கு தெரியாதா உன்னோட அம்மாவையும் தம்பியும் கடத்திட்டாங்க, அது தெரியாமல் எங்கே போய் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் போட்டு ஓடிச்சிடுறான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு டவுட் யார் மேலே வரும், ஹீரோ மேலே தானே. ஏன்னா ஹீரோ தான் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டே இவங்களை ஸ்டாப் பண்ணியிருப்பான். ஒருவேளை அவன் தான் கடத்தி வச்சிருக்கானுன்னு சொல்லி இவளுக்கு டவுட் வருது. சீனியருமே அதை தான் சொல்கிறான், நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் இன்வெஸ்டிகேட் பண்ணுன்னு சொல்லும்போது இவ டைரெக்டாக ஹீரோ கிட்ட கேட்குறா, நீ என்னோட அம்மாவை கடத்தி வச்சிருக்கியா, உனக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அப்படி சைலண்டாக நிற்கிறான். இந்த விஷயம் உனக்கு முன்னாடி தெரியும் தானே, தெரிஞ்சு நீ என்கிட்ட சொல்லலைன்னா அப்போ இதுக்கு ரீசன் நீ தானே அர்த்தம் அப்படிங்கும் போது நீ என்ன வேணால் நினச்சிக்கோன்னு ஹீரோ சொல்கிறான். என்ன நினைக்க சொல்கிற, உனக்கு நாங்கள் இங்கே வந்ததே பிடிக்கல, இங்கே இருக்கிறதும் உனக்கு பிடிக்கல, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்க, டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க, என்னை தனியாக விட மாட்டேங்கிறேன்னு சொல்லும்போது நீ நினச்சாலும் விட மாட்டேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னால் முடியும், நான் நினச்சேன்னா இப்போ உடனே இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கு நல்லாவே தெரியும் அவகிட்ட பாஸ்போர்ட்டும் கிடையாது, அவளோட போர்டிங் பாஸும் அவகிட்ட இல்லை, எல்லாமே ஹீரோ கிட்ட தான் இருக்கு. அதனால என்ன பண்ணுறா, வாஷ்ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்து கால் பண்ணுறா நம்ம சீனியருக்கு. இங்கே பாரு எனக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லு, எங்கள் அம்மாவும் தம்பி எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லும்போது அவனும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிறான். ஆனால் ஹீரோ ஹீரோயினோட ஃபோனில் பக் வச்சிருக்கான் போல. அதனால அவள் பேசினது எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டுட்டான். அப்படியே கோவமாக வருது அவனுக்கு. என்ன பேசி முடிச்சுட்டு வந்தாச்சு அவன் காதலன்கிட்ட, எனக்கு வர ஆத்திரத்துக்குன்னு சொல்லி அடிக்கிற மாதிரி வந்தவன் அடிக்கிறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது, உள்ளே கடந்து சாவுன்னு சொல்லி கதவை சாத்தி விட்டுட்டு போயிடுறான். ஹீரோயின் செம்மையாக அழுதுகிட்டு இருக்கா. அம்மா எங்கம்மா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுகும் போது யோசிச்சு பார்க்குறா, உன்னை ஒரு வேளை ஹீரோ தான் ஏதாவது பண்ணியிருப்பானோன்னு சொல்லிட்டு 100% இவளுக்கு இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு இங்கே பாருங்க உங்களை இங்கேருந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறது உங்கள் உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வருமேன்ட்டு தான், ஆனால் மற்றபடி சார் நல்லவருன்னு சொல்லும் போது எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கா.
ஹீரோ அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு வந்து இங்கே பாரு, நான் சொல்கிறத மட்டும் தான் நீ கேட்கணும், இதுக்கப்புறம் என்னோட கண்ட்ரோலில் தான் நீ இருக்கணுங்கும் போது ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நம்ம வந்து அவங்ககிட்ட சண்டை போடுறதுனாலையோ இல்லை வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு பேசாமல் இருக்கிறதுனாலையோ எதுவுமே நடக்காது. நம்ம அவங்ககிட்ட நார்மலாக பேசி நடிச்சு தான் எப்படியாவது அவங்ககிட்ட உண்மையை வர வைக்கணும்னு சொல்லி யோசிக்கிறா. ஆனால் ஹீரோலாம் அவங்கள கடத்தல, ஹீரோவுமே அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். முடிஞ்ச அளவுக்கு எல்லா இன்ஃப்ளூயன்ஸையும் யூஸ் பண்ணி யார் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவனால் வந்து டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் ஹீரோயின் கிட்ட சொல்ல வேணாம், ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே அவகிட்ட சொல்லாமல் மறைச்சிடலான்னு யோசிச்சிருப்பான். ஏன்னா இவன் உண்மையாலுமே ஹீரோயினை ட்ரூவாக லவ் பண்ணுறான். அவள் ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிறாங்கிறத பார்த்து தான் லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஆனால் இந்த மரமாண்டிக்கு தான் அது ஒன்றுமே புரியாமல் இவன் என்னமோ வில்லன்ற மாதிரியும் இவன் தான் கடத்தி வச்சிருக்கான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதனால என்ன பண்ணுறான், நெக்ஸ்ட் டே அவன் தூங்கும் போது அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லி பார்க்குறா. ஆனால் அவன் கண்டுபிடிச்சிட்டான். அங்கிள் நான் எங்கேயுமே போகல, இந்த பக்கத்தில் இருக்க மாலுக்கு போயிட்டு எனக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம் மட்டும் கொஞ்சம் வேணும், போய் வாங்கிட்டு வந்துடுவான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவுமே பேசுகிறத நம்பி சரி ஓகே போயிட்டு வந்துடு, 5 மணிக்கு மேலே ஆச்சுன்னா நானே வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது சரி சரி அங்கிள் நான் அந்த போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுறா. ஹீரோக்கும் வந்து பெருசாலாம் டவுட் வரல, இவன் எங்கே நம்மளை ஏமாற்ற போகிறா, 5 மணி ஆனால் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுடுறான். அசிஸ்டண்ட்டும் வந்து எல்லா இடத்துலையும் விசாரிச்சிட்டான் போல இருக்கு. அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபாரினில் இருக்காங்கன்னு தோணுது, அவங்களோட சோஷியல் மீடியா பேஜிலலாம் அவங்க ஃபோட்டோ போட்டிருக்காங்க புதுசான்னு சொல்லும்போது ஹீரோக்குமே வந்து என்ன நடக்குதுன்னே புரியலை. எப்படி அவங்க ஃபாரினுக்கு போனாங்க, எப்படி இவ்வளோ காசு அவங்களுக்கு வந்துச்சுன்னு எதுவும் தெரியாமல் தான் முடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்திருக்கிறதே நம்ம சீனியரை மீட் பண்ணுறதுக்காக தான். சீனியரை மீட் பண்ணி என்னத்தை தாண்டா கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, இவங்க அம்மா இருக்காங்கல்ல அவங்களோட பேரில் இருந்த ஷேர்ஸ் எல்லாமே மாறி இருக்கு ஹீரோ பேருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் தம்பி இருக்கான்ல அவனோட பேரில் இருந்த ஷேர்ஸுமே மாறிடுச்சு, உங்கள் தாத்தா கொடுத்தது எதுவுமே இப்போ வந்து அவங்க பேரில் இல்லைன்னு சொல்லும்போது ஹீரோயின் யோசிக்கிறா, ஒரு வேளை இதெல்லாம் நடந்திருக்குன்னா கண்டிப்பாக ஹீரோ தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான், எல்லா சொத்துமே அவனுக்கு வேணுங்கிறதுக்காக பண்ணியிருப்பானோ அப்படின்னு யோசிக்கிறா. சீனியருமே முடிஞ்ச அளவுக்கு வந்து அதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையுமே. ஆனால் ஏன் இவன் இப்படி சொல்கிறான்னு தெரியல. ஹீரோயின் வந்து இப்போ முழுசாக அவனை மட்டும் தான் நம்புறா. எப்படியாவது எங்கள் அம்மாவையும் தம்பி கண்டுபிடிச்சி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவன் இந்த பக்கம் போனதுக்கப்புறமா இன்னொருத்தவங்க கிட்ட வந்து இவன் பேசிக்கிட்டு இருக்கான். இவன் வேறு யாரும் இல்லை, ஹீரோவோட அப்பாவுக்கு வந்து ஒரு பையன் இருப்பான்ல, அவன் கூட வந்து கோமாவில் இருந்திருப்பான், ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பான்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. அவன் தான் இவ்வளோ வேலையும் பார்க்குறது இவன் தான் போல இருக்கு. இவனோட பேர் ஜின்னு. எப்படியாவது ஹீரோ அவன் பொசிஷன்லேருந்து போக வச்சுட்டு நம்ம வந்து கம்பெனி டேக் ஓவர் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறான். நல்ல எண்ணத்துலலாம் கிடையாது, இவன் ஸ்டார்டிங்லேருந்து கெட்டவன் தான் போல இருக்கு. கெட்ட வேலைகள் பார்க்குறத மட்டுமே தான் முழு நேர வேலையாக பார்த்துட்டு இருந்திருப்பான். அதனால தான் ஹீரோ கம்பெனியே டேக் ஓவர் பண்ணியிருப்பான். இப்போ வந்து திருப்பி அதை தான் பண்ணணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு ரூமுக்கான தூக்கமே வர மாட்டேங்குது. அப்போ பார்த்தா திடீர்னு ஹீரோ வந்து பக்கத்தில் ஹக் பண்ணிட்டு படுத்துடுறான். ஹீரோயின் பிடிச்சி கையை கடிச்சு வச்சிடுறா. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனைன்னு கேட்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் வந்து போட்ட மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்கும்போது ஏன்னா நீ என்னோட ப்ராப்பர்ட்டி சொன்னா உனக்கு புரியாதான்னு சொல்லி ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி இவங்க கத்துன்னு இருந்ததுல இப்போ வெளியில போன இல்லையா அந்த பக்கமா வந்து ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கா. என்ன சத்தங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஹீரோயின் எப்படியோ டிவி ஓடுதுன்னு சொல்லி சமாளிச்சிட்றா. இங்கே பாரு இந்த வாட்ச் ஓடவே மாட்டேங்குது, எனக்கு கொஞ்சம் சரி பண்ணி தர முடியுமான்னு சொல்லி கேட்குறா. இவளுமே ஓகேன்னு சொன்னவ ஹீரோ கிட்ட வந்து சொல்றாடே எங்கேயோ போய் ஒளிஞ்சு தொலைடாங்கும் போது சரி சரி நான் ஒளிஞ்சுக்கிறேன், நீ முதல்ல போடி வெளியிலன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இவளுமே வந்து இந்த வாட்ச் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாளைக்கு எனக்கு எமர்ஜென்சியாக இது தேவை, என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இது மட்டும்தான் இருக்குன்னு சொல்லும்போது சரி ஓகே நான் ஃபிக்ஸ் பண்ணி தரேன், நீ முதல்ல கிளம்புன்னு சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் லியாவுக்கு வந்து ஏதோ தப்பாக தோணுது. இல்லை நான் உள்ளே வந்து பார்த்தே தீருவேன்னு சொல்லி அங்கேருந்து குடுகுடுன்னு உள்ளே ஓடி வந்துடுறா. இது என் அண்ணனோட ஷர்ட் ஆச்சு, இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு கேட்கும்போது அது வந்து அப்படின்னு சொல்லி இவள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓ எங்கள் அண்ணன் உனக்கு துவைக்க கொடுத்தாங்களாங்கும் போது இவளே யோசிக்கிறான். ஆமாம் கரெக்டாக இருக்குது, இதையே ஃபாலோ பண்ணிடுவோம். ஆமாம் இதை துவைச்சி தர சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு, அதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி சமாளிச்சிடுறா. அவளுமே வெளியில் போனதுக்கு அப்புறமா ஹீரோ வாஷ்ரூம்லேருந்து வெளியில் வரான். என்ன ஜாலியாக இருந்துச்சான்னு கேட்கும்போது ஜாலியாக இருந்துச்சா, வெக்கமாக இல்லை உங்களுக்குலாம், நீங்கள் என்னோட அங்கிள் அப்படி இருக்கும்போது என் கூட வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு உங்கள் தங்கச்சிக்கு தெரிஞ்சா ஏதாவது சொல்ல மாட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது எப்படியா இருந்தாலும் அவளுக்கு தெரிய தானே போகுது, ஃப்யூச்சரில் என்ன சொல்ல தான் போகிறேன் எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வந்து தாத்தா கிட்ட ஹெல்ப் கேட்டால் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. அதனால் தாத்தா கிட்ட போய் எல்லாத்த உண்மையுமே சொல்லி நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது அவர் ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாரு. அப்படியாம்மா சரிம்மா நான் பார்க்குறேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் தோணுது என்னடா இவரோட பேரன் காணாமல் போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் இவர் இவ்வளோ கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்காரு, இவர்கிட்ட ஒரு பதட்டமே இல்லை, இவர் எப்படி நம்ம நம்புறதுன்னு சொல்லி யோசிக்கிறா. அதனால இந்த விஷயத்தை இவருக்கு கூட நிறுத்திடக்கூடாது, நம்மளே ஏதாவது தனியாக பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ சீனியர் கிட்டேருந்து கால் வருது, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், சீக்கிரமாக கிளம்பிவான்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயினும் அப்படி என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு தெரியாமல் மறைஞ்சு தான் அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா.
அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வராரு. ஹீரோயின் கிட்ட ஒரு ஆடியோ போட்டு காமிச்சு, இதை நான் காட்டக்கூடாது, நான் சொன்னேன்னு ஹீரோ கிட்ட மட்டும் சொல்கிறாதீங்கன்னு சொல்லி காட்டுறாரு. அதில் ஹீரோ வந்து அவங்க அம்மாவையும் தம்பியும் மிரட்டுற மாதிரியும் அவங்க கத்துற மாதிரியும் இருக்குது. ஹீரோயின் அதை பார்த்து பயந்துடுறா. அப்போ ஹீரோ தான் இதெல்லாம் பண்ணுறானான்னு சொல்லிட்டு அவளுக்கே தோண ஆரம்பிச்சிடுது. இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு என்னால் ஷுவராக சொல்ல முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு. ஒருவேளை அவங்க உயிரோடையும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லும்போது இவளுக்கு பயமாயிடுது. உயிரோடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறா செம்மையா. இவளோட ஃபுல் கோவமும் இப்போ ஹீரோ மேலே தான் திரும்புது. ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த ஜின் தான் போல இருக்கு. அவன் தான் அவங்க 2 பேரையும் கடத்தியே வச்சுருக்கான். இந்த மாதிரி ஃபேக்காக எவிடன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி ஹீரோயின் மூலயமாவே ஹீரோ ஏதாவது பண்ணணும்னு சொல்லி யோசிச்சிட்டான். ஹீரோயின் இப்போ வந்து இந்த கொலவெறியில் போய் அவனை கொண்டுடுவான்னு சொல்லி தான் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி அனுப்பி வச்சுருக்கான். வீட்டுக்கு வந்த ஹீரோயின் அழுதுட்டு செம்மையாக அழுதுகிட்டே இருக்கா. சாப்பிட மாட்டேங்கிறா, அப்படியே தான் உட்காந்துருக்கா. கோவமாக வருது அவளுக்கு. உனக்கு கத்தி எடுத்துகிட்டு போய் ஹீரோவை குத்த போயிடுறா. ஆனால் ஹீரோ வந்து ரொம்ப சைலண்ட்டாக காமாக தான் பேசுகிறான். ஹீரோயின் ஆனால் கத்திக்கிட்டே இருக்கா. என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவன் வந்து கத்துன ஒரு டைம்லுக்கு மேலே வந்து ப்ரெஷர் ஏறி போய் அங்கேயே மயங்கிடுறா. அவளை கூட்டிகிட்டு வந்து உள்ளே படுக்க வச்சுட்டு இவனுக்கே தோணுது ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ண தான் செய்கிறான். ஹீரோயினுக்கு கண்ணு முடிச்சு எழுந்துட்டா. இவன் மயக்கமே போடல போல இருக்கு, வேணும்னே நடிச்சிருக்கா. ஹீரோக்கு அது தெரியாமையா இருக்கும், பின்னாடியே தான் நின்றுட்டு இருந்திருப்பான். இப்போ என்னதான் உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி கேட்டவன் அவள் கையில் வந்து ஒரு பிரேஸ்லெட் போட்டு விட்டு இங்கே பாரு காமா இரு, எல்லாமே நல்லதே நடக்கும்னு சொல்லும் போது அவள் அதை கேட்குற மைண்ட் செட்லேயே இல்லை. இங்கே பாரு, என்னை நம்புறியா இல்லையா, என்னை நம்பலைன்னா நீ சொல்லு, நான் இங்கேருந்து போயிடுறேங்கும் போது அவள் நம்பலன்னு ஒரே வார்த்தை சொல்கிறா. ஆமாம் அவங்க நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். கொலை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அந்த இடத்துலயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இன்னமும் உங்களை பார்க்க முடியாதாம்மா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. இந்த பக்கம் போனவன் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கான். மச்சான் இந்த பொண்ணுங்கள்ட்ட எப்படா நல்லா பேசி அவங்கள சமாதானப்படுத்துறதுன்னு கேட்கும்போது என்ன மச்சான் அந்த குட்டி பிசாசா, சரி ஓகே ட்ரை பண்ணி பாரு இந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் லைட் டின்னர் தான் ரெடி பண்ண சொல்லியிருந்திருப்பான். ஹீரோவுமே வந்ததுக்கப்புறமா ஃபைலெல்லாம் விட்டுட்டு இங்கே பாரு ஃபைலெல்லாம் தூக்கிட்டு போய் ஓரமாக வச்சுட்டு எனக்கு ஒரு கேண்டில் லைட் டின்னர் மட்டும் அரேஞ்ச் பண்ணி தாடான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் பார்க்குறான் ஹீரோயினோட அம்மா உண்மையாலுமே நிறைய ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. எல்லாத்துலேயுமே ரொம்ப ரிச்சா பெரிய பெரிய காருக்கு பக்கத்துலாம் நின்று ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இவனுக்கே சந்தேகமாக இருக்குது இவங்க அம்மா ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எதையுமே காமிச்சிக்காம ஹீரோயினுக்காக கேண்டில் லைட் டின்னர்லாம் ரெடி பண்ணி அவளுக்கு கிஃப்ட்லாம் பண்ணுறான். அவகிட்ட ரொம்ப சைலண்ட்டாக பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் ஹீரோயின் உள்ளுக்குள்ளே நினைக்கிறது என்னென்னா உன்னை நம்ப வச்சு நான் ஏமாத்துறேன் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ரொம்ப காமாக பேசுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. அவன் அந்த பக்கம் போனோடனே இந்த பக்கம் கிளம்பி வெளியில் போயிடுறா. இவன் யோசிக்கிறான் என்ன தாண்டா நடக்குது, எங்கடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கடுப்பாகுது. எத்தனை தடவை தான் என்னை ஏமாற்ற போகிறேன்னு சொல்லி இந்த பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா வெளியில் வந்தவன் எவனோ ஒருத்தவங்கிட்ட மாட்டிக்கிட்டா போல இருக்கு. வாசல்லே வந்து நின்றுட்டு இருக்கான் கத்தியோட. அதுவும் ஹீரோயின் பயந்துட்டா ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்தி எடுத்து குத்த வரும்போது நானும் உங்ககிட்ட வரமான்னு சொல்லும் போது ஹீரோ வந்து அவளை காப்பாற்றிடுறான். ஆனால் ஹீரோட முதுகில் வந்து கத்தி குத்தி இறங்கிடுது. அதை கூட அவன் யோசிக்கல. ஹீரோயினுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுங்கிறதுல மட்டும்தான் மைண்ட் செட்டில் இருக்கான். ஹீரோயின் அப்போ தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறா. என்ன இன்னும் ஒரு முழம் எட்ட வச்சு கூட அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவளும் அந்த பக்கம் தண்ணியை வச்சுட்டு ஓடி போயிடுறா. அப்போ தான் வந்து சசிட்டன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த எல்லாத்துக்குமே காரணம் எனக்கு தெரிஞ்சு ஜின்னா தான் இருக்குன்னு தோணுது, உங்களுக்குள்ள தான் ஆள் அனுப்பி வச்சிருக்கான், அதில் தெரியாமல் போய் ஹீரோயின் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ தாத்தா அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீனு, எதுக்கு இந்த மாதிரி அரங்கேட்டாக நடந்துக்கிட்டு இருக்கா, அவங்க 2 பேரும் எங்கே கடத்தி வச்சிருக்கேன்னு கேட்கும்போது ஹீரோ ரொம்ப சைலண்ட்டாக பேசுகிறான். என்ன உங்களுக்கு தெரியாதா என்ன, நீங்கள் கடத்தி வச்சிருக்க இடம் எங்கன்னு சொல்லிட்டு நானும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன்னா நடக்கிறதே வேறுன்னு சொல்லும்போது இவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளோட பிளான் எல்லாமே ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சுன்ட்டு அதனால எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயின் ஹீரோக்காக வந்து சூப்பு செஞ்சு எடுத்துகிட்டு வரா. அங்கிள் இன்னாங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு வேற கத்தி குத்துலாம் பட்டிருக்கு, இதை சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுக்கும்போது என்ன இவ்வளோ ஐஸ் வைக்கிறேன்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, நான் வந்து காலேஜுக்கு போகணும், எனக்கு பெர்மிஷன் தரீங்களான்னு கேட்கும்போது கண்டிப்பாக தர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் தெரியுமே மனசாட்சி இல்லாதவன், எங்கே நம்ம உயிரை காப்பாற்றினானேன்னு சொல்லி கொஞ்சம் நல்லபடியாக பேசினா அதை விட மோசமாக தான் நம்மளை பேச வைப்பான்னு சொல்லிட்டு அவனை திட்டிகிட்டே அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. எப்படியோ திருட்டுத்தனமாக வெளியில் வந்துட்டா. வந்தவ டைரெக்டாக சீனியர் தான் மீட் பண்ண வந்திருக்கா. அப்போ வந்து இவளுக்கு கால் வருது. கால் பண்ணுறதே ஜின்னு தான். ஜின்னு என்ன சொல்கிறான், ஓ எதிரி தான் எனக்கும் எதிரி, நீ நான் சொல்கிறத செஞ்சேன்னா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லும் போது இவன் என்னன்னு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ ஏதோ ஒரு கம்பெனிக்கு கொட்டேஷன் கொடுக்க போகிறான் போல இருக்கு. டெண்டர் கொட்டேஷனை மட்டும் எடுத்து தர சொல்கிறான். இவளுமே சரி ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறா. ஹீரோவை பழி வாங்கணுங்கிற மைண்ட் செட்டில் தானே இருக்கா, அதனால ஓகேன்னு சொல்லிடுறா. இதை பக்கம் சீனியர்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கா அப்ராட் போகிறதுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்ட்டு. அவங்க பார்த்தா ஒரு அப்ளிகேஷன் எடுத்து கொடுக்குறான். அவனுமே அங்கே தான் போய் படிக்க போகிறான் போல இருக்கு. ஹீரோயினுக்கு சேர்த்து அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்திருக்கான். 2 பேரும் ஒன்றா போகலாம்
போகலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்குமே இது கரெக்டுன்னு தோணுது. ஹீரோ கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த நாட்டுக்குள்ளே இருந்தால் சரிப்பட்டு வராது, வெளியில் போனால் தான் சரியாக இருக்கும்னு தோணுது. அதனால ஓகேன்னு அப்ளிகேஷனையும் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்றான் அவங்கிட்ட. ஹீரோக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு போல இருக்கு. அதனால டைரெக்டாக ஹீரோயினை பக்கம் தான் வந்திருக்கான். என்ன திருட்டு வேலை பார்க்குறேன்னு சொல்லி பேகை பிடுங்கி பார்க்குறான். உள்ள அப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்லி யோசிச்சிருப்பான். ஆனால் உள்ளே ஒன்றுமே இல்லை. இவ யோசிச்சு பார்க்குறா, நீனே அவளுக்கு இல்லாடினா நான் மட்டும் என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அவங்ககிட்டே கொடுத்துட்டு வந்திருப்பா, நீனே பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. அதனால தான் இவ்வளோ தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கா. வந்து ஹீரோக்கு 29வது பிறந்தநாள் வருது போல இருக்கு. அதனால ஹீரோயினுக்காக ட்ரெஸ்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கானாம்மா. நாளைக்கு போய் அளவு கொடுத்துட்டு வந்துருன்னு சொல்லும் போது சரி ஓகே அங்கிள்னு சொல்லிட்டு இவளுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாகவே அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து உள்ளுக்குள்ளே கோல வெறி இருக்குது, அவங்க அம்மாவை கொண்டுட்டானேன்னு சொல்லிட்டு. ஆனால் அது வெளியில் காமிச்சிக்காம முடிஞ்ச அளவுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவன் உயிரை அவன் காப்பாற்றிருப்பான். அப்படி இருக்கும்போது அவனை எதுவும் பண்ணக்கூடாது, நம்ம எப்படியாவது அப்ராடுக்கு சைலண்டாக கிளம்பி போயிடணும்னு யோசிக்கிறா. அதுக்காக சும்மாவும் விட்டுட்டு போகக்கூடாதுன்னு அவனோட கொட்டேஷன் எடுக்கிறதுக்காக தான் ரூமுக்கு போயிருக்கா. இவளோட பர்த்டேவை தான் பாஸ்வேர்டாகவே போட்டு வச்சிருக்கான். இவங்க தேடிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி வந்திருப்பான். ஹீரோயின் உடனே என்னோட ரூமில் ஷவர் ஒர்க் ஆகலை, அது உடஞ்சிருக்கு, உங்கள் ரூமில் யூஸ் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதெல்லாம் கேட்கணுமாடா செல்வம், நீனு ஓ ரூம் என் ரூம்னு எல்லாம் கிடையாது போ அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பி வச்சிடறான். ஏன்னா அவ்வளோ நம்புறான் அவளை. ஆனால் உள்ளே போனவ திருட்டு வேலை தான் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கா. எப்படியோ வந்து பாஸ்வேர்ட் போட்டு எடுத்து அந்த டாக்குமெண்ட்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டா ஜின்னுக்கு. என்னை மன்னிச்சிருங்க அங்கிள், நீங்கள் என் உயிரை காப்பாற்றுறீங்க, அதனால் உங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் அதுக்காக நான் எப்படி சும்மா விட்டுட்டும் போக மாட்டேன் உங்களை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ஹீரோக்காக தான் ரெடி ஆகிருக்கா. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு பார்க்க செம்ம அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு லியா வரா. என்னென்ன அன்னைக்கு மட்டும் நல்லா புது ட்ரெஸ்ஸாக இருக்க போலையே அப்படிங்கும் போது இந்த பக்கம் வந்து அசிஸ்டன்ட் பார்க்குறான், என்னடா நடக்குதுங்கன்ட்டு. இவ்வளோ நாள் ஸ்மெல் பண்ணாமையா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லியா சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் அசிஸ்டண்ட் கால் வருது, ரெண்டு பேருமே வெளியில் போயிடுறாங்க. லியா கேட்குறா, இந்த ட்ரெஸ்ஸு எங்கே வாங்கின அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, நான் வாங்கல, உங்கள் அண்ணன் தான் கிஃப்ட் பண்ணாருன்னு சொல்லும் போது உனக்கு இந்த ட்ரெஸ்ஸோட ரேட் என்னன்னு தெரியுமா? இந்த டிசைனர் வருஷத்துக்கே ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் டிசைன் பண்ணுவார், அத்தனை கோடி வாங்குவார், அதுக்கு கரெக்டாக கூட எனக்கு தெரியலன்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு வந்து சந்தோஷமாயிடுது, நமக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கானான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதாவது பண்ணணுன்னு போய் ஒரு கேக் மட்டும் வாங்கிட்டு வரா. இந்த பக்கம் ஹீரோவுக்கு வந்து மெசேஜும் அனுப்பி விட்டுறா, கொஞ்சம் ஸ்விம்மிங் பூல் கிட்ட வாங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஹீரோவும் ஹாப்பியாக வந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே கேக்கோட பொம்மை மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கா. வந்து பார்த்தவன் எனக்கா கேக்கா இவ்வளோ நல்லவன் இல்லையடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்காக நானே போய் வாங்கிட்டு வந்தேன், இந்தாங்க கட் பண்ணுங்க அப்படிங்கும் போது கேண்டில் எங்கடின்னு கேட்டுட்டு இருக்கான். இவ கேண்டில் வாங்கிட்டு வரல போல இருக்கு. அவசரத்தில் கடையில் கேக்கே இல்லை போல. இந்த ஒரு கேக் வந்து அந்த கடைக்காரங்க அவங்க பையனுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அதில் கூட ஹாப்பி பர்த்டே பேபின்னு தான் எழுதியிருக்கு. அதை பார்த்தவன் என்ன பேபின்னு சொல்கிறியான்னு கேட்கும்போது இங்கே பாருங்கள், இந்த லைட்டரை வச்சு கேக்கு கட் பண்ணுங்க, நான் அது அப்படிலாம் சொல்லலை, இது கடைக்காரங்க வச்சுருந்த கேக்கு அப்படின்னு சொன்னவ அப்படியே கேக் எடுத்தவன் ஃபேஸில் பூசி விடுறான். இவனுமே வந்து ஹாப்பியாக அவள் ஃபேஸில் பூசி விடுறான். ரெண்டு பேரும் ஹாப்பியாக ஒருத்தவங்க பார்த்துட்டு நிற்கும் போது ஹீரோ அப்படியே டைட்டாக அவளை ஹக் பண்ணிக்கிறான். இன்னைக்கு தான் நான் ஹாப்பியாக இருக்கேன், இந்த மாதிரி தான் அவன் கூட ஒரு லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு என்னமான்னு தெரில, அப்ராடுக்கு போகிறா. ஆனால் இவனை விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. பார்ட்டியும் முடிஞ்சிருச்சு, ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு அது கூடவே வந்து அவன் ஒரு ரிங்கு கொடுத்துருப்பான் அவளுக்கு, அதையுமே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு வந்து பார்ட்டியில் ஹீரோயின் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அசிஸ்டண்ட் எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். இப்போ தான் வந்து நான் கேமராவில் செக் பண்ணேன், அவங்க வெளியில் போயிருக்காங்க, சீனியர் தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லும்போது இவனுக்கு கோவம் வந்துடுது. உடனே என்ன பண்ணுறான், இவன் சர்ப்ரைஸாக வந்து அவங்க அம்மாவையும் தம்பியும் வர வச்சுருப்பான் இந்த இடத்துக்கு. எப்படியோ அவங்களை காப்பாற்றி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஜின்னு தான் அவங்களுக்கு வந்து காசு நிறைய கொடுத்து அமெரிக்காவிலேயும் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருந்துருப்பான். ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அம்மாவுமே இதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு வாட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நான் என் பொண்ணை பார்க்க மாட்டேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நீங்கள் காசு மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே தெரிஞ்ச ஹீரோ தான் இவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லி அவங்களை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருப்பான். இப்போ இவன் இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ணிட்டு சீனியர் கூட போனதை பார்த்ததுக்கப்புறமா கொலை வெறியாகுது இவனுக்கு. முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் போய் இழுத்துட்டு வாங்க, அப்படியே ஒரு வீடியோ எடுத்து ஹீரோயினுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் சீனியருக்கு வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல இருந்து ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. எப்படியாவது இங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடணும்னு சொல்லி யோசிச்சவன் சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து வீடியோவும் வருது, கூட ஒரு ஆடியோவும் வருது. இப்போ நீ வரலன்னா நீ அவங்க செத்துட்டாங்கன்னு நினச்சது இப்போ உண்மையாகவே நடக்கும் போது இவளுக்கு அதுக்கு மேலே காருக்குள்ளே உட்கார முடியல. அவன் எவ்வளோ தடுத்துமே கேட்காம அங்கேருந்து ஓடி வந்துடுறா. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோன்னே ஹாப்பி ஆகிடுறா. அம்மா உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது சாரிடா கண்ணா, நான் தப்பு பண்ணிட்டேன், காசு கிடைச்சோடனே உன்னை விட்டுட்டு போகணும்னு நினச்சேன்ல, அது தப்பு அப்படின்னு சொல்லி சாரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ சைலண்ட்டாக இருக்கான். உடனே ஹீரோயின் போயிட்டு சாரி அங்கிள் அப்படின்னு சொல்லும்போது
எதுக்கு சாரி அப்படின்னு சொல்லி சைலண்ட்டாக கேட்டுட்ருக்கான். இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய கொட்டேஷனை திருடி கொடுத்தியா அதுக்கா, இல்லை வந்து என்னை கொலைகாரன்னு சொல்லி பட்டம் சூட்டினி அதுக்காங்கும் போது, இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், எங்கள் அம்மாவை கொண்டுட்டிங்களோன்னு நினச்சங்கும் போது அது இனிமேல் நடக்கும், நீ நினச்சல நான் நடத்திடுறேன் விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது, பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி தோணுது. அதனால கேட்குறா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், சாகணும்னு சொன்னால் கூட நான் செய்கிறேங்கும் போது உனக்கு ஒன்று அதனால எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு கேட்டுட்டு இருக்கான். நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்க, நான் தானே வேணும்னு ஆசைப்பட்டீங்க, நான் என்னையே கொடுக்கறதுக்கு கூட ரெடியாக இருக்கேன்னு சொல்லும்போது, இப்போ சொன்ன பார்த்தியா இது நல்லா இருக்கு, ரெடியாயிரு நைட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். அவன் சும்மா தான் சொல்லியிருந்திருப்பான். ஆனால் ஹீரோயின் வந்து அதை உண்மையாக சீரியஸாகவே எடுத்துக்கிட்டா. அங்கேருந்து வந்தவ அவன் பக்கத்தில் போய் படுத்துக்கிறா. 2 பேர் நைட்டு ஒன்றாவும் இருக்காங்க. ஹீரோ காலையில் எழுந்ததுக்கப்புறமா என்ன எல்லாம் முடிஞ்சிச்சு கிளம்பலான்னு பார்த்தியா, இதுக்கப்புறம் நீ எனக்கு சொந்தமானவன், உனக்கு ஃபுல்லாக எனக்கு சொந்தமாக்கிட்டேன்னு சொல்லும்போது இவளுக்கு கால் வருது. சீனியர் தான் கால் பண்ணியிருக்கான், வர சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், ஃப்ளைட்டு மிஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. இவ்வளோ இதோ வந்துட்டேன்னு சொல்லும்போது எங்கே போகிற, இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு போகவே முடியாது, முன்னாடியே உன்னை போக விட்டுருக்க மாட்டேன், இன்னுமெல்லாம் சுத்தமாக விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், நீங்கள் கேட்டது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நான் இன்னமும் தனியாக ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னை விட்டுருங்க சாமி அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட ஸ்டார்ட் பண்ணிடுறா. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீ ஏன் என்னை விட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்க, நான் என்ன வேணால் உனக்கு தரேன், என்னையே கூட எனக்கு தரேன், என்னை விட்டு போகாதுன்னு சொல்லும் போது இது எதுவுமே எனக்கு வேணாம், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குது, எனக்கு வந்து படிக்கணும், வேலைக்கு போகணும், என் குடும்பத்தில் இருக்கவங்க நல்லா பார்த்துக்கணும், அது மட்டும் தான் வேணும், எனக்கு ஒரு ஃப்ரீடம் வேணுங்கும் போது அப்போ என்ன நான் உன்னை அடைச்சா வச்சிருக்கேன்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்கான். இவன் கேட்குறத பார்க்கும்போது அவளுக்கே க்யூட்டாக தோணுது. அதனால அவனை விட்டுட்டு போகணுங்கிற மனசே வரமாட்டேங்குது அவளுக்கு. ஆல்ரெடி இவளே டபுள் மைண்டடில் தான் இருக்கா. அப்போ தான் வந்து லியா இவளோட ரூமுக்கு வரா. எனக்கு தெரியும் நீங்கள் 2 பேரும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்ட்டு, எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவர் தெரியுமா, அவர் ஆர்ஃபனேஜ்லேருந்து வந்தவர், எங்கள் அப்பா எப்போவுமே அவர் வந்து ஒரு பையன் மாதிரி பார்த்ததே கிடையாது, எங்கள் அண்ணன் அதை விட ரொம்ப மோசமானவன், அவர் ரொம்ப மோசமான நடத்தினா, இப்போ அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அவன் வரவே கூடாதுன்னு நினைக்கிறேன், எங்கள் அண்ணன் மட்டும்தான் நல்லவர், ஹீரோ மட்டும்தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு தோணுது ஆர்ஃபனேஜில் வளர்ந்தானா, அப்போ அவனுக்கு யாருமே இல்லையான்னு சொல்லி தோணுது. அவன் முதல்ல ஆசைப்பட்டது உங்களை மட்டும்தான், அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்றுமே கேட்க மாட்டான். ஆனால் வந்து உங்களை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக அவனை விட்டு போகக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்குமே தோணுது இவ்வளோ நல்லவனா இவன், நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி இப்போ தான் ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இந்த பக்கம் இந்த ஹீரோவோட அப்பா, அதாவது ஸ்டெப் ஃபாதர், அவர் தானே இந்த மாதிரி எல்லா தில்லாலங்கடி வேலையும் பார்த்தது. அவர் என்ன பண்ணுறாரு, என்னோட பையன் வந்துட்டான்டா, இதுக்கப்புறம் அவன் தான்டா எல்லான்னு சொல்லும்போது ஹீரோ இது எல்லாத்தையுமே முன்னாடியே கெஸ் பண்ணிட்டான். அதனால எல்லா சொத்தையுமே அவனோட பேரில் மாற்றி வச்சுட்டான். இப்போ இவர் நினச்சாலும் இவர்கிட்ட ₹1 கூட சொத்து கிடையாது. அதனால சொல்கிறான், நான் உங்களுக்கு வந்து ஒரு ஷேர் தரேன், இப்போ உங்கள் பையன் வேணுமா இல்லை கம்பெனி வேணுமான்னு முடிவெடுங்கும் போது எனக்கு பையன்லாம் வேணால் கம்பெனி வேணும்னு முடிவெடுத்துடுறாரு. இது தெரிஞ்சோன்னே ஜின் என்ன பண்ணுறா, கோவமாக ஹீரோயினை கடத்தி வச்சுக்கிட்டு எங்கள் அப்பனும் என்ன வேணாங்கிறான், எனக்கு கூடயே பொறுக்காத ஆர்ஃபனேஜ்லேருந்து எங்கேருந்து வந்தவன் அவனும் என்ன வேணாங்கிறான், நீனும் அவனுக்கு வேணான்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். உன் ஆளுக்கு ஃபோன் பண்ணியாச்சு வந்துடுவான்னு சொல்லும்போது அவன்லாம் எனக்காக எங்கே வரப்போகிறான்னு ஹீரோயின் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். யாரடி சொன்னா வரமாட்டேன்ட்டு, வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது இப்பயாவது என்ன நம்புறியான்னு கேட்குறான். ஹீரோயினுக்கு உண்மையிலே இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் தப்புன்னு தோணுது. அப்படியே 2 பேருக்கு நடுவில் மாறி மாறி சண்டை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சண்டையில் என்ன பண்ணிடுறான், இந்த ஜின்னு ஹீரோயினை வந்து குத்துறதுக்கு வரான். ஆனால் கரெக்டாக ஹீரோ குறுக்க வந்துடுறான். அந்த கத்தி குத்தி ஹீரோக்கே விழுந்துருது. ஆனால் அந்த டைம்னு பார்த்து கரெக்டாக அசிஸ்டண்ட்டாக அந்த இடத்துக்கு ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துடுறான். போலீஸ்கிட்ட வந்து ஜின்னை ஹேண்ட் ஓவர் பண்ணி ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் விடிய கையை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கா. ஹீரோக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் கண்ணு முடிச்சு எழுந்துடுறான். என்ன இப்போ என்ன நம்புறியான்னு சொல்லி கேட்கும் போது ரொம்ப நம்புகிறேன், ரொம்ப லவ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடுக்குறீங்களா, நான் பண்ண தப்பெல்லாம் திருத்திக்கிட்டு நான் படிச்சுட்டு உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு சப்போர்ட்டாக வரணும்னு சொல்லும் போது இவனும் ஓகேன்னு ஒத்துக்கிறான். ஹீரோயினும் ஃபாரின் கிளம்பி போயிடுறா. அங்கே போய் படித்து முடிச்சுட்டு இப்போ தான் வந்து 2 இயர்ஸ் கழிச்சு பேக் வரா போல இருக்கு. ஹீரோ அவளுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கான். டைமை பார்த்துக்கிட்டே இருக்கான். அசிஸ்டன்ட் சொல்கிறான், ஆல்ரெடி மேடம் வந்துட்டாங்க, ரூமில் தான் இருக்காங்கும் போது அப்படியே அங்கேருந்து ஆசையாக ஓடி வரான். என்ன அங்கிள், இப்போ அங்கிள்னு கூப்பிடணுமா இல்லை ஹபின்னு கூப்பிடணுமாங்கும் போது ஓ இஷ்டம், நீ எப்படி கூப்பிட்டாலும் பரவாயில்ல, நீ என்னை கூப்பிட்டா மட்டும் போதுங்கிற கண்டிஷனில் தான் ஹீரோ நின்றுட்டு இருக்கான். அவளுக்காக ரிங் வாங்கிட்டு வந்திருக்கான். கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி எங்கடா செல்லம் ஓட பார்க்குற, இந்த ரிங்கை பொடி அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இப்போ ஓகே இதே மாதிரி கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது நீ என்னை கொலை பண்ணால் கூட நான் உன்னை அக்செப்ட் பண்ணிப்பண்டி அப்படின்னு சொன்னவன் அப்படியே அவளை டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறான். இதோட ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த ட்ராமாவை இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க.
ஆனால் எனக்கு இந்த ட்ராமாவில் பிடிக்காத விஷயம் என்னென்னா ஹீரோயின் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஹீரோ நல்லதே பண்ணாலும் ஹீரோ தப்பு பண்ணுறான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருப்பா. கொலை பண்ணுற அளவுக்கு போயிருப்பா. அந்த ட்ரஸ்ட்டுங்கிறது ஒன்று இருந்திருக்காது. அதை பார்க்கும்போது தான் இப்படி ட்ரஸ்ட்டே இல்லாத ஒரு பர்சன் மேலே எதுக்கு இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக லவ் வைக்கணும் ஹீரோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு எனக்கு. ஹீரோயின் ரொம்ப செல்ஃபிஷாக இருந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. இது ட்ராமாவாக இருக்கலாம். ட்ராமாவில் நடக்கிறது ஒரு ஜஸ்ட் ஒருத்தவங்களோட இமேஜினேஷனாக இருக்கலாம். ஆனால் ரியல் லைஃப்லேயும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பொண்ணோ பையனோ ரிலேஷன்ஷிப்னு வரும்போது ஒருத்தவங்க செல்ஃபிஷாக இருக்கிறதும் இன்னொருத்தவங்க அது செல்ஃபிஷாக இருக்காங்கன்னு தெரிஞ்சோம் அவங்கள விட்டு போயிடக்கூடாது, அவங்க நமக்கு வேணும்னு சொல்லி யோசிக்கிறதும் ரியல் லைஃப்லேயும் நடக்குது. அதனால இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க செல்ஃபிஷாக இருக்காங்க, அவங்கள பற்றி மட்டும் தான் யோசிக்கிறாங்க, நீங்கள் தான் எல்லாத்தையும் அவங்களுக்காக விட்டு கொடுக்குறீங்க. ஆனால் ஆப்போசிட்டில் அவங்க உங்களுக்காக ஒரு ஸ்டெப் கூட இறங்கி வரலன்னா அந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டுன்னு எனக்கு தோணலைங்க. இது ரியல் லைஃப்லேயும் நடக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எப்போவுமே விட்டு கொடுத்துட்டே இருக்காதீங்க. விட்டு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் ஒரு நாள் டாட்டா பாய்னு உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போகிறது தப்புன்னு நான் சொல்ல வரேன். சில பேருக்கு நான் சொல்கிறது கரெக்டுன்னு தோணலாம், சில பேருக்கு தப்புன்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன தோணுச்சோ இந்த ட்ராமாலேருந்து அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அப்புறம் செடியூசிங் ட்ரேக் பால்மா அந்த ட்ராமா கடைசி எபிசோடு இன்னும் ஒரு 2 to 3 டேஸில் எபிசோடு ரிலீஸ் ஆக போகுது. நான் அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே அது 3 மணி நேரம் ஆனாலும் சரி, 4 மணி நேரம் ஆனாலும் சரி, 5 மணி நேரம் ஆனாலும் சரி, ஃபுல் ட்ராமாவுமே ஒரே வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்போ தான் கண்டினியூட்டியாக உங்களுக்கு பார்க்கும்போது நல்லாயிருக்கும். நான் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு எபிசோடாக பார்க்கும்போது கடுப்பாக இருந்துச்சு. அடுத்து என்னன்னு மண்டை உடஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால சாட்டர்டே இல்லைனா சண்டே டைமில் நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கும் ஒரு ட்ராமாவை அந்த ஃபீல் அப்படியே இருக்கும் ஃபுல்லாக பார்க்கும்போது. அதனால தான் சரி ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வேறு ஒரு நல்ல வீடியோட சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.